அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்து திருமண விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்பு கொடுக்குறார். பங்குதாரர்கள், நண்பர்கள், திருமண விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு லக்கு மூலமாக ஒரு கிளிக் பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்ட் நம்ம கிடைக்கிற மாதிரி, இதுவரை தடைகளாக இருந்துட்டு இருந்த சில விஷயங்கள் டக்குன்னு நமக்கு கடவுள் சில நபரை அறிமுகப்படுத்தி அது மூலமாக நல்ல ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் முடிகிற மாதிரியும், வேகமாக திருமண தடைகள் நீங்கிற மாதிரியும் இருக்கு. அது ஒரு அருமையான அமைப்பு. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதியாக இருந்து குருவோடையே நம்ம கிட்டத்தட்ட மாதத்தின் 17ஆம் தேதி 3 வாரங்கள் வரைக்கும் 2.5 வருடம் வரைக்கும் அருமையான நிலைமையில இருக்கிறார். ஸோ ராஜோகாதிபதி குருவோட சேர்ந்திருக்கிறது நம்ம லக்குங்க. நம்ம ஒரு அருமையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் 3 வாரத்திலேயே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. புதன் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை, 4ஆம் இடத்துல கடகத்தில் இருந்தாலும் எந்த ஒரு பாவ தாக்குதலும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல தான் இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் திருட்பலம் பெற்று ஒரு நல்ல அமைப்பாக, குறிப்பாக முதல் 3 வாரம் 2 வாரம் இருக்கும் பொழுது மேஷராசிக்கு சில நல்ல விஷயங்கள், இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள், தடைகளாக இருந்த விஷயங்கள், கிணத்துல போட்ட கல்லுமாறு இருந்த சில விஷயங்கள் டக்குன்னு முடிகிற மாதிரி அமைப்புகள் கட்டாயம் உண்டு.